நடக்கவில்லையா? நமது நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு எவையுமே கிடையாது பட்டா. நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போது இப்பேற்பட்ட செயலை செய்பவர் யார்? அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்ல, உண்மையாக ஏன் நடக்கவில்லை? நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு அனைத்துமே நடந்து கொண்டால் தம்பி, எந்த நாடு? இதே அனந்தபுரி நாட்டை சேர்ந்தவர். நாட்டை சேர்ந்தவர். என் பெயரோ ராஜா. என்ன பாருங்கள், என்னுடைய தங்கை நீரோடைக்கு செல்லும் போது ஒருவரால் கற்பழிக்கப்பட்டார் பட்டா. என் நாட்டிலே இப்பேற்பட்ட கொடுமை நடக்கிறதா? நீதி வேண்டும் பட்டா. அப்படியா? நீதி வேண்டும். கற்பழிக்கப்பட்ட பெண் எங்கே? அழகி கொடுமையா? உனது கற்பை சூறையாடுவது யார்? இளவரசர் எப்பேற்பட்டவர்? படித்தவர், பண்பானவர். அப்படி இருக்கும் போது இப்பேற்பட்ட செயலை அது மட்டும் இல்ல, இளவரசர் நகரம் செல்லும் போது என்ன சொன்னார்? திருமணமே வேண்டாம் என்று சொன்னார். அப்படி இருக்கும் போது இவர் யார்? ஏழ்மை குடியில் பிறந்த பெண். அப்படி இருக்கும் போது செல்வத்திற்கு ஆசைப்பட்டு இப்பேற்பட்ட செயலை ஏழ்மையாக இருந்தாலும் கோழையாக ஓட மாட்டார்கள். ஒரு பெண்ணாக பிறந்தவள் மீது கொண்ட தேவன் என்று சொல்லுகிறாரே, அங்குதான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் அண்ணா. சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன சிந்தரா? இதான் சின்ன சொன்னா என்ன சிந்தரா? வேண்டிய விஷயம் அது மட்டுமில்ல, பாரத திருநாட்டிலே மதிப்பு மிக்கது என்றால் இந்த நாட்டின் கன்னி பெண்களின் கற்பு. கற்புக்கு காவலாக விலகக்கூடிய உங்கள் மகன்தான் இப்பேற்பட்ட செயலை செய்தால் என்கிறார். அது மட்டுமில்ல, ஒரு பெண்ணாகப்பட்டவள் எந்த விஷயத்தினால போய் சொல்வார்? கற்பை சொல்ல மாட்டாள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறுகள் உயித்து விடும்டா. மங்கையராய் பிறப்பதற்கு மகாத்தவம் செய்திருக்க வேண்டும். பெண்கள் தான் நமது நாட்டின் கண்கள். அப்பா அப்பா நகரம் சென்றேன், நாட்டு மக்களை சந்தித்தேன், நாட்டு மக்களுக்கு குறைகளை தீர்த்து விட்டேன், பள்ளி மாணவர்களை கண்டேன். அப்பா
அறிவு குறைவாக உள்ள காரணத்தினால் பல ஆசிரியர்களை நியமித்து ஒரு இளவரசர் என்றும் பாராமல் நான் கற்ற கல்வியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தேன். அதிலும் முக்கியமாக பெண்களுக்கு தான் பாடத்தை கற்றுக் கொடுத்தேன். அப்பா, ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த பெண்ணின் குடும்பமே கல்வி கற்றது போல. ஆகையால் தான் அப்ப பெண்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தேன். அப்படி இருக்கும் போது நமது நீதிமன்றத்தில் ஏதோ கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று அவதூறான வார்த்தைகள் கேட்கிறது. அப்பா, நாட்டிலே வாழக்கூடிய ஒரு ஏழை பெண் வந்து கற்பையை கெடுத்து விட்டான் உண்மகன் என்று நீதி கேட்க வந்திருக்கிறார். இந்த ஏழை பெண் நமது நாட்டில் கற்பழிப்பா? அதே பெண்ணுக்கு என்னடா நீதி? அப்பா, ஏழை பெண்ணின் சேலை தொட்டு இழுப்பவன் மனிதனா? வில்வட்டு தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா? ஏழை பெண்ணின் சேலை தொட்டு இழுப்பவன் மனிதனா? வில்வட்டு தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா? காதல் என்று பேரை சொல்லி நடிப்பவன் மனிதனா? கற்பை மட்டும் கலந்து ரோட்டில் கலப்பவன் மனிதனா? அன்பான காக்கவும் பெண்மான காக்கவும் ஒழுப்பவன் இவன்டா. அவனே மனிதன், மனிதன் மனிதன். ஏழை பெண்ணின் சேலை தொட்டு இழுப்பவன் மனிதனா நமது நாட்டில்? ஐயோ, என் நெஞ்சை வெடித்து விடும். என் மீது கம்மியாச்சு அவன் வைக்க கொடுத்துட்டான். அப்பா, இந்த பெண் யார் என்று எனக்கு தெரியும். யார் என்று தெரியாதா? அப்பா என்று மறுமுறை அழைக்காதே. தெரியாதப்பா. இந்த பெண் யார் என்று தெரியாத தளபதியார் என்று சொல்கிறார். தளபதியாரே, இந்த நாடு காவலாளி அவனை குற்றம் என்று வந்து விட்டார். நீதியை விசாரிப்பதே எனது கொள்கை. அறிவுக்கு ஆட்டோ தொட்டு வந்தீங்க. நீ ஏறி போனா முனுசாமி கோட்டார் அவர்களே, இதற்கு சரியான குற்றம் சுமத்திருக்கப்பட்டிருக்கிறது. உன்னால் நிரூபிக்கப்படவில்லை. அதற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். கூண்டில் ஏத்தி வாங்க எல்லாரும். அப்பா, நான் சென்று கொடியேற்றிட்டு வந்திருக்கிறேன். நான் வக்கீல் லோ பச்சிட்டு வந்துக்கிறேன். அது லாடா. நீதிமன்றம்னா லா, கூத்தாடு லோவே போதும். யாரு கூண்டுல மீ மீ அதான் கூண்டுல என்னடா டேய்? ஏய், என் மகனை கிட்ட பாரு. ஏய், நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிரதும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இது சத்தியம். இது சத்தியம். சத்தியம் சத்தியம். 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 சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். நீ அந்த பொண்ணை கற்பழிச்சா? இல்ல 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 சத்தியம். என்னப்பா? டெஃபினட்டா வைட்டா. நான் பாத்துக்கிறேன். நான் பாத்து. Thank you. Thank you. இதுதான் கற்பழிக்கப்பட்டது. அந்த பொண்ணாடி பார்த்தவன். ஏய், யார் என்னடா? என்னடா? ஏய், பாருங்கப்பா. அவன் குறுக்குறா. ஒரு தளபதி அதெல்லாம் கிரிமினல் லாய் உள்ள பூந்து விசாரி.
ஏய், இதுதான் கற்பிக்கப்பட்ட பெண்ணா? கற்பிழந்த பெண், ஏழ்மை குடியில் பிறந்த பெண் ஆனந்தி. கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். ஏன் எக்ஸ்ட்ரா பேசக்கூடாதா? நான் கிரிமினல் லாயர். சரி, விசாரிங்க. உங்கள் ஏத்து. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. வக்கீல தொடக்கூடாது. ஐயோ, நல்லா இருக்கு. பக்கத்து இது மேல பட்டுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. சத்தியம் 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 சத்தியம். 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 வக்கீல் தலைமை சத்தியம் பண்ணுவாங்க. பக்கத்து இது மேல பட்டுங்க. இதுதான் அந்த கேஸ் வாதம் வார்த்தைகள். எனக்கு 50 மைனஸ் கேஸ் லைன்ல இருக்குது. முக்கியமான வக்கீல். கிரிமினல் லாயர். கிரிமினல் உள்ள லாயர். பூண்டு விசாரிச்சு. அதுக்கு மட்டும் ஓவுது. வாங்குறியா 2000 ரூபாய்? அவர் முதல்ல என்ன பண்ணாரு? என்னுடைய கைப்பிடித்து இழுத்தார். பிறகு என்ன செய்தார்? கட்டி அணைத்து முத்தத்தை கொடுத்தார். பிறகு என்ன செய்தார்? என்னுடைய கற்பை சூறையாடி இதான் முக்கியமான பாயிண்ட். உலகத்துல எங்கேயாவது கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்தா கருப்பு அழிஞ்சு போச்சு. போவா, நீ போய் கேசம் ஜெயிச்சு போய் ஜெயிச்சிட்டா? எங்கடா ஜெயிச்சிங்க? எங்க ஜெயிச்சிங்க? கேஸ் வாதாடுங்க இப்பதான். வாதாடி கீஞ்சி போச்சு. வக்கீல் பேசு. டேய் டேய், என்ன சொன்ன இளவரசர்கிட்ட? சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கற்பழிச்சா கற்பழிச்சா சொல்றேன் இல்லன்னு சொல்லி எதுக்கு சொல்றேன்? அவர் எனது கட்சிக்கார் கமிஷன் கொடுத்தாரு. அவர் முன்ன கமிஷன் கொடுத்தாரு. இந்த காலத்துல கமிஷன் தான் பேசு. ஒன்னு ரெண்டு நாள்ல வைக்கல. ஏன்டி கம் ஏன் வெறியத்து பேசி உனக்கு? இது கூட நான் தான் சொல்லுமா? நான் சொல்ல செங்கல் போட்டு கோட்டுன்னு திருடியான்ட்டேன். வேலைதான் உனக்கு. தெரியாம எத்தான்ட்ட திருடா இல்ல தெரியாம எத்தான்ட்ட. ஏய் கமலா கம்ப்ளீட் பண்ணு. கருப்பு போனா என்னடி? கருப்பு போனா என்ன? ஒரு செவப்பு வாங்கி தரீங்க போ, இல்ல பச்சை வாங்கி தரீங்க போ. அது தடவுதே கொக்காக்குதா? சேப்பு பச்சையா? கொக்கா இல்லையா? இல்லையா? கொக்காக்குதா? உன் தங்கச்சி தடவு. உன்னை நினைச்சுக்குதா? அவ்வளவுதானே, தேவையில்லாத ஏய் கருப்பு போனா என்னடி? மன்னரே அப்படா. மகாராஜா ஏய் அது ஏடி சின்ன பிள்ளை அது துடிக்குது கண்ணுக்குள்ள. நீதானே சொன்ன வைக்க போறேன். ஏய் ஆத்தா சற்று சுதி விலகி விட்டு. ஒரு பாடல் என்றால் எப்படி பாட வேண்டும்? எப்படி? பெண்களை பார்த்தால் காதலுடன் வர வேண்டும். அடாடி ஒரு காதல் ஆசிரியர் நான் நீ பாடுறேன். பாடு அப்பா பாடு. ஏய் பாடு பாடு. ஏ என்ன புள்ளி பத்துக்கிறான்? டேய் என்னடா உனக்கு? என்ன? வரதா இல்லையா அம்மா? அதுக்கு ஆபீஸ் வரதா இல்லையா? இதுதான் வெட்டி போடலாம். என்ன? மேல கை வைப்பே. என்ன புள்ளி பத்துக்கிறான்? டேய் நீ ஏன் கேக்குறது? வேலைக்கார பையன் தானே? அப்பா நீ வேலைக்கார பையன். ஞானி புள்ளி டேய் பத்துக்கிறான். கேட்டுக்கு வெளிய என்ன புள்ளி பத்துக்கிறான்? வெட்டி போடலாம் நினைச்சு எனக்கு ஒரு ரவுண்டு கூட வெட்டி போடு. இந்த பெண்ணை நீதான் கற்பை கெடுத்தாய் என்று உறுதியாக நீதிமன்றம் உனக்கு சரியான கொடுக்கிறேன். நீதிமன்றமா
என்ன சொல்ல போறா? போய் காதால் கேட்பது போய் தீர விசாரத்திலே விசாரிச்சுட்டா ரொம்ப அழுகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. உலகத்துல அம்மா இருந்தா கட்டி டேய், என்ன? டேய், இந்த பெண்ணை நீதான் மணந்து கொள்ள வேண்டும். நாடா ஆமா. முடியாதப்பா முடியாது ஒரு கடவு முடியாது நான் இவள் கழுத்துல முடியாதென்றால் இந்த அனந்தபுரி நாட்டிலே உனக்கு எந்த பாகமும் முடியாத நாட்டை விட்டு அப்பா நடை. இந்த அனந்தபுரி நாட்டிலே எனக்கு எந்த இடமும் இல்லை என்றால் உங்க பிள்ளை நான் எங்கப்பா போவேன்? நீ ஒயின் ஷாப்ல பாட்டில் போறதுக்கு போப்பா. தளபதி கூட பைப் பிடிச்சுக்கின்னு வருவார். நீ பீர் பாட்டில் போறதுக்கு அப்பா பிராந்தி பாட்டில் கொடுத்தா அம்மா எச்ச கிளாஸ் எடுத்துக்காங்க வந்தா டேய், நானா? நீ என்ன? நாங்கெல்லாம் பிச்சைக்கார பரம்பரையா நாங்க. பைப் ஐயோ என் வாழ்க்கையே போச்சு. உரிய உரிய பட்டாய் வருகுதே இந்த கோபதையாரி உரிய உரிய பட்டாய் வருகுதே இந்த கோபதையாரி உரித்த கரங்கள் வைத்து போகுதே அண்ணா தம்பி துச்சாதனா, இந்த திரௌபதி ஆடையானது உருவ வந்து கொண்டே இருக்குது அண்ணா. இனி நான் என்ன செய்வேன்? என்னண்ணா? இனி நான் என்ன செய்வேன்? என்னண்ணா? திருவாஞ்சிப்பட்டு சீதாராம் வந்துட்டாரு இப்போ. என் தகுதி மாமா கட்டகை அடியே காத்தாடி. என்னடா? கட்டகை போவாரானா? ஆகையாலே துரியோதனா நான் துரியோதனா. ஓ மரகரே பாவி. காஞ்சிபுரம் எதுக்கு வந்தேன்? யாருக்கப்பா உங்களுக்கு. அப்பா ஆ. எனக்கும் எடுத்து வைக்கலையே அப்பா பின்னாடி போ. அப்பா தங்கத்துக்கு தெரியாம திருமணம் செய்யணும். அப்பா தங்கச்சியை நான் கேட்கணும். தங்கச்சியே நீ ஆமாப்பா. செய்த வேலைக்கு அவன் கேட்கணும். நாட்டுக்கு நீதிமன்றம் ஏன் வந்த நீதிமன்றத்துக்கு? அப்பா கல்யாணம் கல்யாணம் அண்ணனுக்கு தான். உனக்கு என்ன சொல்லணும்? அழகு மாப்பிள்ளை. மணப்பெண் அப்பா ஆ. இவ யாரு எங்க கிடந்த நாயி இவ ஓடு இவ பஞ்சம் அப்பா இவளோ குப்பை நம்மளோ கோபுரம் குப்பைக்கும் கோபுரக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாதப்பா ஆ, அது எங்களுக்கு தெரியாது. நீ வந்து புகழ்ச்சி வச்ச. அப்பா நீதிமன்றம் அப்பா சொன்னதுதான். அண்ணா நான் எடுத்து வைக்கின்றேன் அண்ணா ஓடி பண்ணவரியே. அப்பா ஏய், அஞ்சோ பத்தோ கொடுத்து ஆ. ஒரு பொட்டி கடை வச்சு கொடுக்கலாம் அவனுக்கு 5 10 கொடுத்துடலாம். நான் அவனுக்கு 20 தரேன் கூட ஏய்,